ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போவோம். அதில் பேசிக்காக இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணம் கட்டுறதுக்கு நீங்கள் சலான் கேட்டிங்க அப்படின்னா இப்படி கொடுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். நீங்கள் எந்த சைடு வேணாலும் உங்களுக்கு எதில் எழுதுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த இது சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அவங்க இந்த சலானை நமக்கு கொடுத்துருவாங்க. அமௌண்ட் நம்ம பே பண்ணதுக்காக நமக்கு இதில் சீல் வச்சு கொடுத்துருவாங்க. இதை அவங்க ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பணம் செலுத்த போகிறோம் அப்படின்றது இருக்கணும். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா இந்த எஸ்பி அப்படின்றத டிக் பண்ணணும். ரெக்கரிங் டெபாசிட் கட்ட போகிறோன்னா ஆர்டி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, கிசான் விகாஸ் பத்ரா. எதுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட் நீங்கள் டிக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்டி கட்ட போகிறேன் அப்படின்னா இந்த ஆர்டி அப்படின்றத டிக் பண்ணிடணும். பென்னால் ரெட் பென் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளூ ஆர் பிளாக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றத எழுதணும். நீங்கள் என்ன ஊரோ, இப்போ நீங்கள் கேகே நகர் அப்படின்னா கேகே நகர் எழுதணும், தாம்பரம்னா தாம்பரம் எழுதணும், வடபழனினா வடபழனி. நீங்கள் எந்த ஊரோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேரை இங்கே எழுதிடணும். டேட் நம்ம போட்டுருவோம், எல்லாருக்குமே தெரியும். கணக்கு எண்ணா அந்த புக்கில் அக்கௌண்ட் நம்பர்னு நமக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நீங்கள் ரெண்டு பக்கமும் எழுதணும். பெயர் எழுதணும், எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்கன்னு எழுதணும். இந்த டிடி இதெல்லாம் தேவையில்லை. பேங்க் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணால் தான் நம்ம இந்த ஐஎஃப்எஸ்சி இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இது எல்லாமே ஃபில் பண்ண வேண்டாம். நேமு, அமௌண்ட் இப்போ 500னா எழுத்தால் எழுதணும், 500 ரூபாய் ஒன்லின்னு. சப்போஸ் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா 500 ஒன்லின்னு எழுதணும். இந்த ரூபாய்ன்னு இருக்கிறதுல எவ்வளோ ரூபாயோ அவ்வளோ நீங்கள் போட்டுறணும், அவ்வளோதான். இதுலேயும் அதே சேம் தான். இதில் பணம் செலுத்துபவரின் கையொப்பம்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே மட்டும் நம்ம கையொப்பம் போட்டால் போதும். இங்கே அக்கௌண்ட் நம்பர் எழுதிடுவோம், இங்கே பெயர் எழுதிடுவோம். இப்போ 500 ரூபாய்னு போட்டோன்னா 500 ரூபாய் மட்டும் அப்படின்னு நீங்கள் எழுதினா போதும். மீதி எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. இப்போ எத்தனை ரூபாயாக போடுறீங்க, இப்போ 500 ரூபாய்க்கு 5 100 ரூபாயாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 100 × 5 அப்படின்னு போட்டு 500 ரூபா. இதை போட்டு இதை ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இதில் ஃபோன் நம்பர் எழுதணும், நம்ம வீட்டோட அட்ரஸ் எழுதணும். பேன் கார்டெலாம் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கட்டினீங்கன்னா தான் எழுத சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் வீட்டோட முகவரி மட்டும் எழுதி நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இந்த பேர், இந்த ரூபாய் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இது எல்லாமே நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். எதில் உங்களுக்கு எழுத கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. சப்போஸ் இப்போ நம்ம தப்பாகவே எழுதிட்டா கூட அதை அவங்க கரெக்ஷன் பண்ண சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ தைரியமாக போயிட்டு எல்லாருமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 2-3 டைம் போனீங்கனாலே உங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ இதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். நிறையா பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.